வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திண்டுக்கல் ஃபைனான்ஸ் அதிபர் வீட்டில் 3-4 நாட்களாக வருமான வரி சோதனை. திடீர்னு பார்த்தா இதை நடத்தினதே இடி. அது எல்லாத்துக்கும் தெரியும். இடி ஏங்க நடத்துது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் கட்சி காசை ஆட்டையை போட்டார். அந்த காசெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் ரைடு. பிஜேபிக்காரருடைய இடத்துலையே ரைடு. ஏன்னா பிஜேபி கட்சியிலேருந்தே ஆட்டையை போட்டிருக்காரு பணத்தை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அமித்ஷா மோடிகிட்டே கை வச்சிருக்காரு. யாருப்பா அவர் அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா நாளிதழில் கூட விரிவாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல்லில் பரவலாக நிதி நிறுவன அதிபர் வீட்டில் ரைடு. அந்த நிதி நிறுவன அதிபர் செங்கல் சூளை வச்சுருக்கார். அந்த செங்கல் சூளையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய மிகவும் செல்வாக்கான ஒருத்தருடைய மைத்துனரும் பங்குதாரர். கமலாலயத்தில் முழுக்க கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அங்கே வட்டிக்கு விடுற பணம். ஏன்னா கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் வட்டி தொழில் பண்ணுறாரு. அந்த பணமே பிஜேபியில் இருக்கக்கூடிய பணம். என்னங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய பணம்னா, ஆமாங்க, தேர்தல் நிதின்னு ஒரு அமௌண்ட்லாம் வருது இல்லை, அதில் ஓரம் கட்டின பணம் தான் இந்த அளவுக்கு பணம். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், அதாவது என்னென்னா இடி உங்களை நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட ஆட்டையை போட்டிருக்காரு. அதான் நம்ம நினைக்கிறோம் செந்தில் பாலாஜி மோசம், வீரமணி மோசம், தங்கமணி மோசம், வேலுமணி மோசம்னு நினைக்கிறோம். ஆனால் பிஜேபியில் இருக்கவங்க பார்த்தா பெரிய அளவுக்கு ஆட்டையை போட்டிருக்காங்க. அது நம்ம அங்கித் திவாரி எப்படி ஈடினா நேர்மையின் சிகரம்னு சொல்லி அவர் லஞ்சம் வாங்கி அது பெரிய விஷயமாச்சு. இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் அதுபோல் இன்னைக்கு இடி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு பிஜேபியில் இருக்கவங்க கொள்ளையாக சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கம்பெனிக்கு இடி அனுப்ப வேண்டியது, அந்த கம்பெனியை மிரட்டி பார்க்க வேண்டியது. காசு கொடுக்கல அப்படின்னா இடி அனுப்ப வேண்டியது. இடி போய் நோட்டீஸ் கொடுத்து 3ஆவது நாளில் அவர் டொனேஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் விட்டுருவாங்க. இப்படி தான் நிறையா நடந்தது. நம்ம போன தடவை பார்த்துருக்கோம்ல. எலக்ட்ரல் பாண்டை பார்த்தாவே தெரியும். எஸ்பிஐ அதனால தானே கொடுக்க மாட்டேன்னாங்க. இது அதையும் மிஞ்சக்கூடிய வகையில், என்ன மிஞ்சக்கூடிய வகையில், எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இடி சிபிஐ போகுதுன்னா இப்போ இருக்க நிலைமையில் எதிர்கட்சியாக இருக்கும், சொந்த கட்சிக்கு போக மாட்டாங்க. ஆனால் சொந்த கட்சியிலேயே போனது யார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடி நம்ம கமலாலயத்தில் இருக்கக்கூடிய காசாளர் வீட்டுக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும். உடனே கமலாலயத்துலேருந்து நம்ம நிர்வாகிகள் 2 பேர் போய், நம்பாளியா அவர் தெரியாம வந்துட்டீங்க, இல்லை மணல் மாஃபியாக்களுக்கு இவர்கிட்ட பணம் போகுது, அதெல்லாம் விழுப்பா வெளில வாப்பான்னு சொல்லி அது இன்னும் பெரிய லெவல் ஆக்கியிருக்கணும். தமிழ்நாட்டில் பெரிய லெவல் ஆக்கலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்க்கும் தான் கட்டிங் போகுது. பிஜேபி மட்டும் யோக்கியமா? அவங்களுக்கும் கட்டிங் போகுது. இதில் பெரிய அளவு கட்டிங் போதான். அதாவது அதில் கட்டிங்க, ஆருத்ரா கோட்டில் கட்டிங்க, தமிழ்நாடு முழுக்க மரம் நடுறவனு கட்டிங்க, நடைபயணம்னு சொல்லிட்டு கட்டிங்க. சிதம்பரத்தில் இங்கே இருக்க அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் போய், அண்ணாமலை சொன்னாரா நமக்கு தெரில, அண்ணாமலை சொல்லியிருக்க மாட்டாரு நம்ம நம்புகிறோம், போய் இந்த மாதிரி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா டொனேஷன் கேட்க, நானே கட்சிக்காரன் தான், கட்சிக்காரன் இருக்கட்டுங்க, டொனேஷன் கொடுங்க, இல்லைன்னா ஒரு 200 பேர் அனுப்பி வைங்கன்னு இருக்காரு. நான் 200 பேரை நான் அனுப்பி வைக்கிறேன்னு இருக்காரு. வேணாம் டொனேஷன் கொடுங்க, ஒத்த காலில் நின்று டொனேஷன் வாங்கிட்டு தான் போயிருக்காராம். இப்படி பல இடத்துல பல கோடி புரளுது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இங்கே தணிக்கை குழு உறுப்பினர், ரயில்வே உறுப்பினர் அப்படின்னு அதில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. இங்கே பிஜேபி சார்பாக வெளியில் பேசக்கூடிய எல்லாருமே திமுக மோசம், அதிமுக மோசங்க. நீங்கள் உத்தமர்களா? திமுக அதிமுகவாவது ஒரு அரசு இருந்து ஊழல் பண்ணுறாங்க. நீங்கள் அரசு இல்லாமல், ஆனால் நீங்கள் அவர்களுடைய பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணுறீங்க. நீங்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு சரியான கட்சியாக பிஜேபி கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவங்க அடுத்தவங்களை மோசங்கிறாங்க. அதாவது திருடன் திருடிட்டு போகும்போது திருடன் சொல்லிட்டு போவாள் அந்த கதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக எந்த கட்சியோட நம்பிடலாம், பிஜேபி நம்பக்கூடாதுங்க. அது ஒரு மாதிரியான கட்சி. வீடியோ ஆடியோ எல்லா விஷயமும், அதாவது என்னென்ன ரவுடிகளை சேர்க்கறது நீங்கள் பாருங்களேன். மற்ற கட்சியில் ரவுடிகள் சில பேர் இருப்பாங்க இங்கே. அதனால் இதை நம்ம இப்போ எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சது தானே இது. சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் நிதி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களில் அவர் வட்டிக்கு விடுற பெரும்பாலான பணம் பிஜேபிக்காக கொடுக்கப்பட்ட பணம். அந்த பணத்தை பண்ணிட்டுக்காரு ஒன்று. அதுவும் இல்லாமல் இடி அப்படிங்கிற பேரை சொல்லி தொழிலதிபர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட வாங்கின பணம். அது மேலே இங்கேருந்து புகார் அனுப்பிட்டாங்களாம். நம்ம இருக்கிறது 10 பேர், 10 கோஷ்டி இருக்காங்கல்ல கமலாலயத்தில். டெல்லிக்கு புகார் போயிருக்கு. டெல்லிக்கு புகார் போய் அது பெரிய அளவுக்கு எடுபடலையாம். உடனே இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் பற்றி நிர்மலா சீதாராமன் இங்கே வரும்போது, வருமா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பெண்கள் விஷயத்தில் மாட்டின ஒருத்தர் அவரும் வந்திருக்காரு. அவரெல்லாம் கொஞ்சம் அழுத்தி சொன்ன உடனே தான் இது வேகம் எடுத்துருக்குது. அதனால தான் இடி ரைடு. சரி, இது பிஜேபிக்கு மட்டும்தானா அப்படின்னா திமுகவுக்கு இருக்குதுங்க. கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, கொப்பரை தேங்காய்க்கு பேர் போன ஊரில் இருக்கக்கூடிய எம்பியும் திமுக எம்பி,
அவரும் கொஞ்சம் அந்த நிதி நிறுவனத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்காரு. ஆனால் என்ன சிக்கல்னா அவர்லாம் தப்பிச்சுக்குவார், இவர் தான் பிரச்சனை. இது மெயின் பணம் வந்து பிஜேபி இருக்கக்கூடியவங்க, அந்த செல்வாக்கான ஒரு பணம். அதை வந்து மீட்டெடுக்கும் வேலையில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கமலாலயத்துக்கு தான் பேச்சு. ஒரு பக்கம் கமலாலயத்தில் யார் அடுத்த தலைவர், நம்ம ஏற்கனவே சொன்னோம், தலைவர்லாம் சான்ஸே இல்லை, அண்ணாமலை தான். நிறைய பேர் கூட வீடியோ போட்டுட்ருக்காங்க அண்ணாமலையை மாற்றிடுவாங்கன்னு. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை தான் அடுத்த சிஎம் வேட்பாளராக அவங்க அறிவிக்கலான் இருக்காங்க பிஜேபி. உடனே நீங்கள் கேட்குறாங்க, ஏங்க தோக்கிற கட்சிக்கு யார் அறிவிச்சா என்னன்ட்டு. அதுவும் ரைட்டு தான், அது அவர் அறிவிக்கிறார். அதனால் அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கார். அதனால் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாதுங்க. அவர் ஒரு பக்கம் வந்து அமித்ஷா, இன்னொரு ஜோப்பில் வந்து மோடி வச்சுருக்காரு. என்றைக்கு வந்து மோடி வந்து அம்பேத்கரை பற்றி அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசியது சரி, தப்பாலாம் ஒன்று சொல்லன்னு சொன்னாரோ, அப்போ போய் நம்ம என்ன அவரை பற்றி பேசுறது? வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கு அவரே. இந்த அளவுக்கு போகும்போது நம்ம என்ன அவரை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. கமலாலயத்தில் இப்போ தான் லேட்டஸ்டாக அந்த எல்லாத்தையும் தாண்டி அந்த திண்டுக்கல் அதிபர்கிட்ட பணத்தை ரெக்யூர் பண்ணுறாங்களா இல்லையானா, ரெக்யூர் பண்ணுற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு முழு மூச்சோட ஈடி இருக்கிறது. சொந்த கட்சிக்காரர்களையே ஏமாற்றி அந்த சொந்த கட்சிக்காரர்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வீட்டில் ரெய்டு பண்ணுற ஒரே கட்சி நம்ம பிஜேபியாக தான் இருக்கும். வாழ்க பிஜேபின்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.